ஹலோ 10th ஸ்டூடெண்ட் 10th மேக்ஸில் நீங்கள் ஒரு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கா? ஸோ உங்களுக்காக இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட 2 மதிப்பெண் 5 மதிப்பெண் சாப்டர் வைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுங்க. யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த கொஸ்டினை வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ஸ்லோ லேர்னர்ஸ் இருந்தாலும் சரி டாப்பர்ஸ் இருந்தாலும் சரி எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்கன்னா இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலும் ஈஸியாக 70 மார்க்குக்கு மேலே எடுக்கலாம். ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின் எதையுமே ஸ்கிப் பண்ணுறாதீங்க. ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் A×B F.G அப்புறம் F(x) இந்த 3 மாடல் சம் ரெஃபர் பண்ணிங்கனாலே நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த என் டேர்ம் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். AP/GP இதான் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறது. ஸோ இதை படிச்சிங்க. இது ரிப்பீட்டடாக இந்த செகண்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்து பார்த்தோன்னா 5 மார்க்கில் HCF இந்த மாடலில் கேட்குற சம் கண்டிப்பாக பாருங்கள். என் டேர்ம் பாருங்கள், இது ரிப்பீட்டடாக. அப்புறம் வந்து ரேகா சம் இந்த 3 சம் பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து பார்த்தோன்னா செகண்ட் சாப்டரில் நீங்கள் ஈஸியாக 5 மார்க்ஸில் ஈஸியாக வாங்கிடலாம். அதே போல் அல்ஜிப்ராவில் 3rd சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்பிளிஃபை அப்புறம் இந்த ஸ்கொயர் ரூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இதில் வந்துக்கிற கொஸ்டின் எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வைக்கிறேன், செக் பண்ணிங்க. இதோட PDF என்னன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை அதிக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா PDF வைக்க முடியும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதில் இருக்கிற எந்த ஒரு கொஸ்டின் மட்டும் ஸ்கிப் மட்டும் பண்ணுறாதீங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் 5 மார்க்ஸ் எல்லாமே. ஸோ ஸ்கொயர் ரூட் சம் 3rd யூனிட்டில் பார்த்துங்க. 4th பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தேரம் தான் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ தேரத்தை கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்க. 2 மார்க்கில் கொடுத்துருக்கு இந்த எல்லா கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா தரவு படிச்சிங்க. தேரம் பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் பைசெக்டர் பித்தகரஸ் கன்கரண்ட் சீவாஸ் தேரம் வந்து இந்த வாட்டி அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அதையும் நல்லா தெளிவாக படிச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேட்டர் ஜாமெண்ட்ரி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துருப்போம். அந்த 2 ஸ்லோப் சம்மு பாருங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த பாயிண்ட்டை வச்சு கேட்குற சம் வந்து பார்த்தோன்னா பாருங்கள், அதில் 2 மார்க்கில் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 2 புள்ளி கொடுத்துட்டு அதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த வேல்யூ கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ட்ரையாங்கிள் A and BC வச்சு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நல்லா செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் 6th சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த சைனு காஸ் மாடல் தான் கண்டிப்பாக வரும், இல்லை காட் மாடல் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த லைட் ஹவுஸு ஷிப்பு இந்த சம் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக வருது. ஸோ எல்லாமே கடைசியாக இந்த வேல்யூ வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுற போல் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாடல் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிங்க. ஆல்ரெடி நான் போட்டுட்டேன் எல்லா கொஸ்டினையும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அடுத்து சென்டம் பிளான் வேணும்னா சொல்லுங்கள். நம்மக்கிட்ட வீடியோ இருக்குது, கொஸ்டின் பேப்பர் இருக்குது, தமிழ் மீடியத்தும் இங்கிலீஷ் மீடியத்தும், அதை நம்ம அடுத்து போட்டுடலாம். ஸோ 8th உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அடுத்தது 7th யூனிட் ப்ரிஸ்டம் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா செக் பண்ணிக்க. ப்ரிஸ்டம் வந்து சாலிடாக வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க. 7th சாப்டரை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் அதுலேருந்து ஒரு 5 மார்க். சிலிண்ட்ரிக்கல் வால்யூம் வச்சு கேட்குறது, அப்புறம் கோனிக் ஃபார்மில் வச்சு கேட்குறது. ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக 5 மார்க்ஸ் அதிகமாக வரும். 2 5 மார்க்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தோன்னா தெளிவாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 4 சாப்டர் நல்லா படிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 சாப்டர் படிச்சிங்கனாலே ஈஸியாக வந்து பார்த்தோன்னா 70+ மார்க் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அந்த சம் பார்த்துக்குங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துங்க. கடைசியாக வந்து பார்த்தோன்னா ஜாமெண்ட்ரி கிராஃப்மே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ ஜாமெண்ட்ரி கிராஃபில் கண்டிப்பாக ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தீங்கன்னா இதில் இருக்கிற ஜாமெண்ட்ரி இதில் இருக்கிற கிராஃப் மட்டும் நீங்கள் பார்த்தாலே ஷோராக வந்து பார்த்தோன்னா 16 மதிப்பெண் வாங்கலாம். ஓகேங்களா? ஆனால் இதில் இருக்கிற எந்த ஒரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்காக நம்ம வந்து பார்த்தோன்னா எல்லா கொஸ்டினும் ரெடி பண்ணி போடுறோம். நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான், ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் நம்ம கேட்குறோம். அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவீங்க, கீழே கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.